திரு மௌனி எழுதிய நினைவுச் சுவடு ஒரு சிறுகதை. இந்த கதை வெளிவந்த ஆண்டு 1948. அந்த கதை தான் இந்த வீடியோல கேட்க போறோம். மௌனி அவர்கள் ரொம்ப ரொம்ப பிரபலமான மூத்த எழுத்தாளர். நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. அவர் எழுதின கதைகள் எல்லாமே ரொம்ப கிளாசிக் கேட்டகரிஸ் அந்த கதைகளாக இருக்கும். இந்த கதையும் ரொம்ப வித்தியாசமான, நம்ம எதிர்பார்க்கவே முடியாத மாதிரியான ஒரு ஸ்டோரி கண்டென்ட்டை வச்சு தான் இதை எழுதியிருக்காரு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேனல்ல கதைகள் கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே ரொம்ப வித்தியாசமான கதைகளை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க கமெண்ட்லயே தெரியுது. அது மாதிரியான ஒரு கதையாக கண்டிப்பா இது இருக்கும். கேட்கலாமா? நினைவுச் சுவடு. அநேகமாக தினமும் மாலையில் அரை மணி நேரமாவது கடற்கரையில் உலாவிக் கழிப்பது என் வழக்கம். நேற்று என்னுடைய ஆபீஸ் அலுவல்கள் ஜாஸ்தியாக இருந்ததன் நிமித்தம் சிறிது நேரம் சென்றே வீட்டை அடைந்தேன். நாளிகை ஆகிவிட்டாலும் மனது கொஞ்சம் நிம்மதி பெற வேண்டுமென்று வழக்கம் போல் கடற்கரைக்கு சென்றேன். கடற்கரையில் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டு கண்டு கொண்டிருந்தது. எட்டி மணலில் உட்கார்ந்து பொழுதுபோக்குபவர்களுடைய வெளிக்கோட்டுருவங்கள் அந்த வேளையில் ஒரு வசீகர தோற்றமாய் எனக்கு தெரிந்தது. தூரத்தில் பக்க வசத்தில் உட்கார்ந்து எதையோ நோக்குவது போன்று இருந்த ஒருவன் எனக்கு தெரிந்தவன் என தோன்ற அவனை நான் நெருங்கினேன். தனியாக உட்கார்ந்திருந்த அவன் தன் முழங்கால்களை கட்டி கொண்டிருந்தான். சுமார் 20 வருஷங்களுக்கு பின் திடீரென்று என்னுடைய கல்லூரி சிநேகிதன் சேகரை அப்போது அங்கே பார்த்தது ஒரு அதிர்ச்சியாகத்தான் எனக்கு இருந்தது. நானும் அவனும் 20 வருஷங்களுக்கு முன் பட்டணத்தில் கல்லூரியில் சேர்ந்து படித்தோம். அன்றைக்கு பார்த்தபடியேதான் நேற்று நான் பார்த்த போதும் தோன்றினான். அதே முகக்கலை, அதே கம்பீரமான பார்வை. கடல் ஒலித்துக் கொண்டிருந்தது. கட்டு மரங்கள் எல்லாம் கரை அடைந்து விட்டன. காலம் தவறி வந்ததென 2 கட்டு மரங்கள் வேகமாக கரையை நெருங்கி வந்து கொண்டிருந்தன. பாய் விரித்ததொன்று வெகு தூரத்தில் கடல் பரப்பில் தெரிந்தது. அமைதியற்ற தன்மையில் எட்டி நெளியும் சாந்தமான சிற்றலைகள் கரை கண்டதும் அலைமோத ஆரவாரித்துக் கொண்டிருந்தன. சமுத்திர கரையில் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டிருந்தது. அவனோடு உட்கார்ந்து நான் என்ன பேசினேன் என்பது கிடையாது. எதெல்லாமோ சம்பந்தமற்றுதான் நான் பேசினேன். படிக்கும் போதே அவன் ஒரு விதமான பையன். எல்லா மாணவர்களுடைய நன்மதிப்பிற்கும் உரியவன். படிப்பில் மிகுந்த கெட்டிக்காரன் என்பதும் உண்மைதான். எல்லோரிடமும் அவன் நெருங்கி பழகியது கிடையாது என்றாலும் என்னை பற்றிய வரையில் அவன் என்னுடைய அந்தரங்க நண்பன். சேகர், எப்ப வந்த? என்ன விசேஷம்? ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? என்ன செய்யற? என்று என்னவெல்லாமோ கேட்டு ஒரு பதிலில் அவனை பற்றிய 20 வருட சமாச்சாரத்தையும் அறிய முயன்று கொண்டிருந்தேன். அவனும் எனக்கு ஏதோ பதில் கூறிக்கொண்டிருந்தான். அவன் அதிகமாக பேசவில்லை. அவன் பேசுவதற்கு நானும் இடம் கொடுக்கவில்லை. சிறிது சென்று பேச்சு நின்றவுடன் அவன் முகத்தைத்தான் நான் ஆவலுடன் கவனித்துக் கொண்டிருந்தேன். அவன் பேச்சில் ஒரு தனி அடக்கம் தெரிந்தது. அவன் வேறு ஒரு விதத்திலும் கடந்த 20 வருஷமாக மாறவில்லை என்பதை அவன் முகம் காட்டியது. அதே வளைந்த மூக்கு, உயர்ந்த புருவம், மிருதுவான கன்னங்கள். அதே 20 வயது கல்லூரி மாணவன் சேகர். அவனையே பார்த்து கொண்டிருந்த நான் அவன் பார்த்து கொண்டிருந்த பக்கம் திரும்பினேன். 10-15 கஜம் முன்னால் 4-5 பெண்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பதை அப்போதுதான் நான் கவனித்தேன். அவர்களுக்கு சுமார் 20 வயது இருக்கலாம். குதூகலமாக பேசி வார்த்தையாடி கொண்டிருந்த அவர்கள் ஏதோ கல்லூரி மாணவிகள் போலும். நன்றாக இருட்டிவிட்டது அப்போது. அநேகமாக எல்லோரும் போய்விட்டனர். ஏனையோரும் எழுந்து புறப்பட ஆயத்தமானார்கள். எங்கள் எதிரே உட்கார்ந்திருந்த அப்பெண்களும் எழுந்தனர். பிறகு நாங்கள் சிறிது நாழிகை பேசிக் கொண்டிருந்தோம். சரி வா சுந்தரம், நாளை ஆயிடுச்சு, கிளம்பலாம் என்று சொல்லி என்னுடன் அவனும் புறப்பட்டு விட்டான். வீதியில் அதிகமாக கூட்டமில்லை. எங்களுக்கு முன்னால் அந்த பெண்கள் போய்க் கொண்டிருந்தனர். அவர்களை தவிர பார்வையை கொள்ள வீதியில் ஒருவரும் இல்லை. ஒரு தெரு அவ்வீதியை குறுக்கிட்டது. ஒருத்தியை தவிர மற்ற பெண்கள் அந்த தெருவில் திரும்பினர்.
தனிப்பட்ட அந்த பெண் மட்டும் முன்னால் செல்ல, நாங்கள் சிறிது பின்னால் சென்று கொண்டிருந்தோம். மற்றும் ஒரு தெருவில் அந்த பெண்ணும் திரும்பினாள். அவளோடு அந்த தெருவில் அவள் பின்னால் சேகர் திரும்பினான். அவளோடு அந்த தெருவில் அவள் பின்னால் சேகர் போனபோதுதான் அவன் அந்த பெண்ணை பின்தொடர்கிறான் என்று எனக்கு தோன்ற ஆரம்பித்தது. நாங்கள் பேசவில்லை. அவள் பின்னால் மெல்ல சென்றோம். சிறிது சென்று அந்த தெருவில் உள்ள ஒரு பெரிய வீட்டிற்குள் அப்பெண் மறைந்து விட்டாள். அருகில் இருந்த ஒரு கடையில் சேகர் நின்றான். ஒரு தரம் வெற்றிலை வாங்கி போட்டுக்கொண்டான். தன் மனதை ஒரு விதத்தில் சமாதானம் செய்து கொள்ளவே அவன் அந்த கடை வாயிலில் நின்றான் போலிருந்தது. அவ்வீட்டை அவன் முன்னால் சென்று கடக்கும் போது அந்த வெளிச்சத்தடியில் அவன் நடை அவன் மனம் போல் கொஞ்சம் தள்ளாட ஆரம்பித்ததாய் எனக்கு ஒரு தோற்றம். அந்த வீட்டை அநேகமாக நாங்கள் கடந்து விட்டோம். சேகரா, வரக்கூடாதா என்ற ஒரு அசரீரியான சப்தம் எங்கள் காதில் விழுந்தது. அந்த வீட்டு வாயிற்புறம் இருட்டாக இருந்தது. எத்தனையோ காலம் மௌனமாக நின்ற அந்த இருட்டு அப்போது ஒரு உணர்ச்சி வேகத்தில் சப்தமாக உருவாகியது போலும். கனவில் நடப்பவனே போன்று சேகரன் அவ்வீட்டினுள் நுழைந்தான். என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் பின்னால் நானும் உள்ளே நுழைந்தேன். அந்த குரல் அவனுக்கு தெரிந்தவர்களுடையதா என்றும் அவன் அறிந்தவனா என்பதிலும் எனக்கு சந்தேகம். ஆனால் அது சிறிது முன் உள் நுழைந்த அந்த பெண்ணினுடைய குரல் அல்ல. அவ்வளவு குழைந்து அந்த பெண் அவனை கூப்பிடுவாள் என்ற எண்ணத்தை என் மனது அப்போது ஏற்க மறுத்தது போலும். ஒரு கால் அவனே பட்டணம் வந்ததும் அவ்விடத்தில் தங்கியிருந்தால்? அதுவும் இல்லை. உள் நுழைய அவனுக்கு ஏன் அவ்வளவு தயக்கம்? வாயிற்படியை மிதித்ததும் இருட்டில் இருந்து வந்தவள், உள்ள வர என்ன இவ்வளவு தயக்கம்? வீட்டுக்கு வா, உன்னை நான் எதிர்பார்க்கல. ஆனா உங்க விஷயத்துல எதிர்பார்க்கறது ஒன்னும் நடக்காதுதான் என்றாள். சேகரன் மெதுவாய் சிரித்தான். அவள் பேசின குரல் ஒரு மாதிரியாக கம்மலாய் இருந்தது. அவள் என்னை கவனிக்காதது போலவே அவனை அணைத்துக் கொண்டு உள்ளே சென்றதும் ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. உள்ளே நுழையும் முன்பே எதிரே ஒரு விசாலமான கூடம் பிரகாசமாக தெரிந்தது. நடை மிகவும் இருட்டாக இருந்தது. நடையை கடந்து வரவேற்பு கூடத்திற்கு சென்றபோதுதான் அவளை நான் கவனித்தேன். என்னை அப்போதுதான் கவனித்தவள் போன்று அவள் சேகரனை தன் அணைப்பினின்றும் விடுவித்தாள். எதிரே இருந்த ஒரு சோஃபாவில் அவன் உட்கார்ந்த போது அவன் பக்கத்திலேயே அவள் அமர்ந்தாள். அவள் அரை இருட்டில் சமுத்திரக்கரையில் கண்ட அந்த பெண்ணை போலவேதான் இருந்தாள். இருந்தாலும் அவள்தான் என்று நிச்சயிக்க முடியாத வகையில் கொஞ்சம் வயதில் பெரியவளாக தோன்றினாள். முக்கியமாக அவள் அல்ல என்பதற்கு காரணம், அந்த பெண் சேகரிடம் இப்படி நடந்து கொண்டிருக்க முடியும் என்று என்னால் நினைக்க முடியவில்லை. எதிரே உட்கார்ந்திருந்த என்னை அவர்கள் கவனிக்கவில்லை. பிரியமான சேகரா, என்னை நீ மறந்தது சரி, நானும் உன்னை மறப்பது பிசகல்ல. ஆனால் முடியவில்லையே. என்னை போலத்தான் அவளும் அவனை வெகு நாட்கள் கழித்து அன்று சந்திக்கிறாள் போலும். அந்த எதிர்பாராத சந்திப்பின் அதிர்ச்சி அவளை வெகுவாக வசீகரப்படுத்தியது. கடற்கரையில் நாங்கள் பார்த்த பெண்ணை கூடத்தில் காணவில்லை. சேகரனோ ஒன்றும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் உள்ள கிளர்ச்சி அவனை மௌனமாக்கியது போலும். ஆனால் அவன் முகம், ஆம், அவன் முகம் எவ்வளவு வசீகரம் கொண்டு விட்டது! இளமையின் தனி சோபை அதில் தெரிந்தது. சுசீலா, என் ஞாபகம் இன்னமுமா உனக்கு இருக்கு? உன்னை மறுபடியும் பார்ப்பேன்னு ஒரு எண்ணம் எனக்கு கிடையாது. இன்னைக்கு கடற்கரையில தான் ஏதோ ஒண்ணு எனக்குள்ள புரண்டது. இவ்வளவு சீக்கிரம், இவ்வளவு நாள் ஆன பின்னாடி உன்னை இப்படி காண முடியும்னு நான் நினைக்கல. அவள் பெயர் சுசீலா. அவள் வெகு அழகாக இருந்தாள். ஒரு வசீகரமும் வயதும் நிர்ணயிக்க வேண்டுமென்ற எண்ணமே தோன்றாத ஒரு வற்றாத களையும் அவள் முகத்தில் புகுந்திருந்தன. சேகரன் பழைய காலத்தில் இம்மாதிரியாக பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் தடுமாறி இருக்கிறான் என்றாலும் இப்போது அவன் இந்த விஷயத்தில் எப்படி என்பது எனக்கு தெரியாது. படித்து முடித்த பின்பு கல்யாணம் செய்து கொண்டு அவன் தன் ஊரில் இருக்கிறான் என்பது மட்டுமே எனக்கு தெரியும். இருவரும் பக்கத்தில் அமர்ந்திருந்தனர்.
எட்டிய நாற்காலி ஒன்றில் நான் உட்கார்ந்திருந்தேன். சுசீலா ஒரு பையனை கூப்பிட்டாள். டேய் பையா, காந்தா எங்க? மாடிலியா? நான் கூப்பிடுறதா சொல்லு. நீ வாசல்ல இருந்துகிட்டு யாராவது வந்தா இன்னைக்கு என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்லிடு என்றாள் சுசீலா. அந்த கூடம் அவசியமற்ற சாமான்களால் நிரப்பப்படவில்லை. 2-3 சோஃபாக்களும் 2 நாற்காலிகளும் நடுவில் ஒரு சிறிய மேஜையும் தான் இருந்தன. அவைகளும் கண்களை உறுத்துபவையாக இல்லை. சுவரில் 4-5 படங்கள் தான் மாட்டப்பட்டிருந்தன. எனக்கு எதிரே ஒரு பெரிய சுவர் கடிகாரம் இருந்தது. அப்போது மணி 8 ஆகிவிட்டது. 2 நிமிஷத்தில் காந்தா உள்ளே நுழைந்தாள். அவளைத்தான் நானும் சேகரும் கடற்கரையில் பார்த்தோம். வந்தவள் எங்களை கண்டதும் கொஞ்சம் தயங்கினாள். சிறிது நேரம் சுசீலா அவள் வந்ததை கவனிக்கவில்லை போலும். திரும்பி மாடிக்கு போகிறவள் போன்று திரும்பிய அவளை, என்ன காந்தா, நீ வந்ததே தெரியல, கொஞ்சம் அப்படி உட்கார்ந்துக்கோ என்று சுசீலா தன் அருகில் இருந்த ஒரு நாற்காலியை சுட்டி காட்ட தயக்கத்துடன் என் எதிரில் அவள் உட்கார்ந்தாள். சுசீலாவும் சேகரும் நான் இருப்பதையே, இல்லை இல்லை, நாங்கள் இருப்பதையே மறந்து விடுகிறார்கள். அதில் ஆத்திரம் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. வெகு நாட்கள் சென்ற பின் இந்த எதிர்பாராத சந்திப்பு அவர்களுக்கு எவ்விதமாகவும் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு புலனாகாமல் அவர்கள் எதிரில் வீற்றிருப்பது எனக்கு கொஞ்சம் மதிப்பற்று தோன்றியது. காந்தா என் எதிரில் இருந்ததால் என் மனம் சிறிது ஆறுதல் கொண்டது. காந்தாவும் மனக்கசப்புடன் இருந்தாள் என்று தோன்றியது எனக்கு. அவள் முகம் வசீகரம் காட்டியும் மனது மட்டும் ஏதோ வேதனைக்குள்ளாகியது போல் அவள் உதடுகள் உறுதியாய் இறுக்கமாய் இருந்தன. அடிக்கடி அவள் கவனிப்பு கொள்ளாத பார்வையுடன் மிரண்டு விழித்துக் கொண்டிருந்தாள். எட்டிய வெளியில் இன்பம் காண்பதைப் போல் சுசீலா அடிக்கடி காந்தாவை பார்க்கிறாள். அவளை பார்க்கும்போது அவள் முகம் கொஞ்சம் மாறுகிறது. கொஞ்சம் வயதான தோற்றம் கொடுக்கிறாள். ஆனால் அருகில் அமர்ந்திருக்கும் சேகரனை பார்க்கும்போது என்ன உள்ள கிளர்ச்சியோ, அவள் வெகு பாலியமாக தென்படுகிறாள். அவனோடு பேசும்போதெனில் அவள் குரலில் ஒரு தனி உதறல் தொனிக்கிறது. நீ என்னை பற்றி என்ன எண்ணுகிறாய் என்பது எனக்கு தெரியவில்லை. எனக்கும் உன்னை பற்றிய எண்ணம் தெளிவாக இல்லை. ஆனால் இப்போது உன்னை பற்றிய பழைய எண்ணங்கள் இனிமையாய் என்னை துன்புறுத்துகின்றனவே. அந்தரங்கத்திலும் அழியாது என்னுள் இருந்து உன்னை பார்த்ததும் உணர்வு கொள்வது எது? சொல்லு சேகரா. அவள் ஒரு விலைமாது. ஒரு காலத்தில் சேகருடன் உறவு கொண்டாடியவள். எத்தனையோ பேர்களின் அடிச்சுவட்டை தாங்கிய மணல் பரப்புதான் அவள் உள்ளம். முன் நடந்தவன் சுவட்டை அழித்து நடப்பவரும், நடக்கும் போதே சின்னத்தை களைந்து நடப்பவரும் உண்டு. யார் எப்படி நடந்தால் என்ன? மணல் பரப்பிற்கு நடப்பவர் யார் என்று உணர்வு உண்டா? மயங்கிய எண்ணங்களில்தான் இன்ப கனவு காண்பது. காந்தா ஒரு புதிராக விளங்கினாள். அவள் யார் என்று தெரியவில்லை. ஒரு கால் சுசீலாவின் சகோதரியா இவள்? என்ன செய்கிறாள்? படித்துக் கொண்டிருக்கலாம். எனக்குள் அவளை பற்றி ஏதோ எண்ணங்கள் தோன்றலாயின. நேரமோ நிற்கவில்லை. எனக்கோ நாளிகை ஆகிக் கொண்டிருக்கிறது. நான் வீட்டிற்கு போகும் நேரம் ஆகிவிட்டது. எனக்காக என் மனைவி மக்கள் காத்திருப்பார்கள். அவர்களுக்கு நேரமானதன் காரணம் நான் என்ன சொல்லப் போகிறேன்? வாயிற்புற தோட்டத்தில் மரங்களின் இலை அசைவு சத்தம் சிறு தூறல் சப்தமாக கேட்டது. மழையா என்று காந்தாவை பார்த்து கேட்டேன் நான். இல்லை, காற்றுதான் என்று சொன்னாள். அனாவசியமானவன் என்ற தோற்றத்தின் போது அர்த்தமற்ற கேள்விகள் கேட்பதால் தான் ஒருவன் இருப்பதையே நிரூபித்துக் கொள்ள முடிகிறது. காந்தாவுக்கு அந்த இடத்தில் இருப்பே கொள்ளவில்லை. அங்கிருந்து எப்படி போவது என்றும் புரியாமல் உட்கார்ந்திருந்தாள். என் எதிரில் இருந்த அவளையும் நான் அடிக்கடி பார்க்க முடியவில்லை. அந்த ஹாலில் எதைத்தான் நான் பார்த்து கொண்டிருப்பது என்பதே எனக்கு புரியவில்லை. காந்தாவை அடிக்கடி பார்த்து கொண்டே சுசீலா சேகருடன் பேசினாள். நீங்கள் அன்று மாதிரியே இன்றும் தோன்றுகிறீர்கள். அதே முகத்தைத்தான் இப்போதும் நான் பார்க்கிறேன். உங்களை என்னால் மறக்க முடியவில்லை. இதோ காந்தா இருக்கிறாள். நீங்கள் பார்க்கவில்லையா? உங்களிடம் சொல்லவில்லை? நீங்கள் போகும்போது எனக்கு 1 மாதம் 2 மாதமாக இருக்கலாம். இவளுக்கும் தெரியாது. இவளை பார்க்கும்போது உங்கள் நினைவு வருகிறது. சுசீலா நிறுத்தி நிறுத்தி பேசின பேச்சை நிறுத்தினாள். இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்த அவள் கண்கள்
சிறிது கலக்கம் கொண்டன. ஆம், உங்கள் எண்ணம் கொள்ள சாந்தா இருக்கலாம். ஆனால் அவளை பார்க்கும் போதெல்லாம் உங்கள் எண்ணம்தானா? உங்கள் நினைவா தெரிகிறது? மறைந்த காரணத்தை நான் காரியத்தில் எப்போதும் பார்க்க முடியவில்லை. இரண்டும் ஒன்றாக என் கண்முன் தோன்றும் போதுதானா இந்த உள்ள கிளர்ச்சி? அவள் கண்கள் கலங்கிவிட்டன. எழுந்து சாந்தாவிடம் வந்தாள். தாயாரை கண்டதும் எழுந்த காந்தாவை அணைத்துக் கொண்டாள் சுசீலா. அவள் நெஞ்சம் ஒரு தரம் விசித்தது. காந்தா, உனக்கு தெரிய வேண்டாமா யார் உன் தகப்பன் என்று? இதோ சேகர், இவர்தான். அன்று போனவரை இன்றுதான் நான் பார்க்கிறேன். ஆனால் என்றாவது ஒரு நாள் பார்க்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அவள் கண்களில் இருந்து கண்ணீர் உதிர்ந்து காந்தாவின் உச்சந்தலையில் சொட்டியது. இப்போது என்னுடைய எண்ணங்கள் எவ்வளவு இனிமையாக மனதை துன்புறுத்துகின்றன. என் இன்பக் கண்ணீருடன் என் வாழ்க்கை இனி கரைந்தாலும் பாதகமில்லை. அப்போது எங்கேயோ ஒரு நாயின் குரைப்பு கேட்டது. ஏய் பையா, ஏண்டா நாய் குறைக்குது? மாடியில் இருந்து அதை அவிழ்த்து விடு. இல்ல இல்ல, அங்கே இரு, நான் அவிழ்த்து விடுறேன் என்று சொல்லிக்கொண்டே சுசீலா மாடிக்கு சென்று விட்டாள். காந்தா யவ்வனத்துடன் விளங்கினாள். அவளுக்கு 20 வயது இருக்கும். அவளை அப்போது என்னால் மதிக்க முடியவில்லை. அவள் பெண் என்றாலும், என் சிநேகிதன் சேகரனின் பெண் என்றாலும் என்னால் அவளை மதிக்க முடியவில்லை. அவள் தன் தகப்பனாரை பார்த்து விட்டாள். அவளுக்கு தன் தாயாரைத்தான் நன்றாக தெரியுமே. ஆனால் அவனை தெரிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொண்டது அவசியமா என்ற கேள்வியாகத்தான் சேகரனை பார்த்து நின்றாள். அவன் எதுவும் பேசவில்லை. காந்தாவை பார்த்தான். அவனை அறியாமலேயே அவன் கால்கள் அவனை அவளிடம் இழுத்துச் சென்றன. அவள் அருகில் வந்தான். அவளை அப்படியே அணைத்துக் கொண்டான். துவண்டு அவனுடைய அகன்ற மார்பில் தலையை புதைத்து நின்றாள் காந்தா. அவள் உச்சந்தலையில் ஒரு முத்தமிட்டான் சேகர். அவனாலும் கண்ணீரை அடக்க முடியவில்லை. அவன் முகத்திலும் ஒரு முதுமை கண்டது. காந்தா, காந்தா. மேற்கொண்டு அவன் ஒன்றும் பேசவில்லை. பேச முடியவில்லை. உள்ளே சுசீலா நுழைந்தாள். அவள் பின் ஒரு நாய் துள்ளி விளையாடிக் கொண்டு ஓடி வந்தது. காந்தாவை பார்த்ததும் அவளிடம் வந்து நின்றது அந்த நாய். நாயை காந்தா கவனிக்கவில்லை. இருவரையும் பார்த்தாள் சுசீலா. அவள் ஒரு தாயானாள். அவளுக்கு வயது 40க்கு மேலே கூட இருக்கலாம். அவள் கன்னம் பூமியை தொடும் வண்ணம் கீழே தொங்கிக் கொண்டிருந்தது. காந்தா சொன்னாள். அப்போது சேகர் வாசற்படி பக்கம் சென்று கொண்டிருந்தான். அப்பா. அவள் வாயில் அந்த வார்த்தையின் உச்சரிப்பு விசித்திரமாக இருந்தது. அப்பா, எங்க போறீங்க? இங்க இருக்க மாட்டீங்களா? அம்மாவுக்காக இல்லாட்டாலும் எனக்காக இருக்க மாட்டீங்களா? அந்த பேச்சில் சோகம். அந்த சோகம் வீட்டையே சூழ்ந்ததை என் மனது உணர்ந்தது. ஒரு முறை சேகரன் திரும்பினான். அவன் முகம் மிக மாறுதல் அடைந்திருந்தது. அதில் வெறுப்பு கூட தெரிந்தது. தன்னைத்தானே வெறுத்து கொண்டவன்தான் தன்னுள் தெம்பு குறைந்ததாக உணர்கிறான் போலும். அவனுடைய யவ்வன கலை ஒரு வினாடியில் அழிந்தது. அவனுக்கும் வயது 40க்கு மேல்தான் ஆகிறது. அவர்களால் அவனை தடுக்க முடியவில்லை. அவன் அந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பி விட்டான். தெருவில் வந்தவுடன் சேகர் தெரு வழியே போய்க் கொண்டிருந்தான். அவன் என்னை கவனிக்காத போது நானும் கவனிக்காமலே என் வீட்டிற்கு சென்றேன். நான் என் வீட்டை அடையும் போது மணி 10க்கு மேல் ஆகிவிட்டது. நினைவுச் சுவடு சிறுகதை முற்றும். இந்த கதை 1948 வெளியான ஒரு அருமையான சிறுகதை. இந்த கதையை கேட்டிருப்பீங்க. உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்றீங்களா?